ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷு நான்வெஜ்ஜே தோற்றுருங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற டிஷ் என்னென்னா உருண்டை குழம்பு தாங்க. அதுக்கு முதல்ல 2 கப்பு கடலப்பருப்பு அல்லது 1 கப்பு கடலப்பருப்பு, ஒரு கப்பு துவரம்பருப்பு நம்ம எடுத்து நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான 2 வெங்காயம், ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு பெரிய துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் ஒரு ஜார் எடுத்து பெருஞ்சீரகம், பூண்டு, இஞ்சி நல்லா அரைச்சிட்டு கடலப்பருப்பை போட்டு நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, ஆல்ரெடி நறுக்கி வச்சுருந்த 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா பிசைஞ்சி சின்ன சின்ன உருண்டையாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த உருண்டை ட்ரையாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு கலந்து கூட நல்லா பிசைஞ்சி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். அடுத்து குழம்பு செய்ய தேவையான பொருள் என்னென்னா எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி, 3 தக்காளி, ஒரு 15 பல்லு பூண்டு, ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 4லேருந்து 5 ஸ்பூனு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அதுக்கு ஒரு வானலில் நம்ம எண்ணெயை காய வச்சு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்து அதோட கொஞ்சம் ஜீரகமும் வெந்தயம் போட்டு சின்ன வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா இடித்து அதில் போட்டு நல்லா வதக்கணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச புளியை நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு அதில் தக்காளியும் போட்டு நல்லா கையாலே கரைச்சி விட்டுட்டு அந்த தக்காளியுடைய மீதத்தை எடுத்து இந்த குழம்புலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த புளி கரைசல் அதில் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு குழம்பு நம்ம கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், கெட்டியாகக்கூடாது. அந்த டைமில் கெட்டியாக இருந்துச்சுன்னா ரொம்ப கெட்டியாகிடும் உருண்டை போடும்போது. அதனால் ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லெல்லாம் போன பிறகு அதில் நம்ம உருண்டையை ஒன்றுன்னா மெதுவாக போட்டு ஒரு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சோன்னா நல்லா வெந்து மேலே வரும் நமக்கு அந்த உருண்டையெல்லாம். அப்போ தான் நம்ம வெந்துருச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். இதை மாதிரி செஞ்சு நீங்கள் சூடாக சாதம் வடித்து அதில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ஒரு பருக்க கூட மிஞ்சாதுங்க. மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.